Good morning, friends. Good morning, all. Vanakkam, vanakkam. Good morning. Welcome, all. Good morning. Good morning, all. Welcome. So, plan growth and developmentல நம்ம third part video பார்க்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறது differentiation, de-differentiation and re-differentiation. இதுல differentiation அப்படிங்கிறது என்ன? செல் டிவைட் ஆகி டிவைட் ஆன செல் இனிமே ஃபர்தரா டிவைட் ஆகாது, இனிமே ஃபர்தரா டிவைட் ஆகாது, பர்மனன்ட் செல்லா மாறிடுச்சு அப்படின்னா அது டிஃபரன்சியேஷன். டி அப்படின்னா ரிவர்சல், ரிவர்ஸ்ல வருது. ஒரு செல்லு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டில இருந்து டிவைட் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு, அது ரிவர்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு திருப்பியும் டிவைடிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ டி டிஃபரன்சியேஷன்னா ரிவர்சல் ஆஃப் the thing differentiation. அப்போ டிஃபரன்சியேஷன் ஆனது வந்து ரிவர்சல்ல வருதுன்னா திருப்பி செல் டிவிஷன் கெப்பாசிட்டி அதுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரீடிஃபரன்சியேஷன், ரீனா என்ன? டீனா ரிவர்ஸ் பின்னாடி வர்றது, ரீனா மறுபடியும், அப்ப மறுபடியும் டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல. இது எல்லா செல்லுக்கும் எல்லா டேர்மையும் பொருத்தக்கூடாது. மெரிஸ்டம் செல்ஸ்ல இருந்து எபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், மெரிஸ்டம் செல்ஸ்ல இருந்து பர்மனன்ட் செல் வந்தா அதுக்கு பேரு டிஃபரன்சியேஷன். பர்மனன்ட் செல்ல இருந்து திருப்பியும் மெரிஸ்டம் செல் வந்தா அதுக்கு பேரு டி டிஃபரன்சியேஷன். பர்மனன்ட் செல்ல இருந்து மெரிஸ்டம் செல் வந்துச்சுல்ல, பர்மனன்ட் செல்ல இருந்து மெரிஸ்டம் செல், அதாவது டிவைடிங் கெப்பாசிட்டி வந்துச்சுல்ல, அது திருப்பியும் டிவைடிங் கெப்பாசிட்டியை இழந்துருச்சுன்னா அதுக்கு ரீடிஃபரன்சியேஷன். அதாவது இப்ப நான் வந்து எபிக்கல் மெரிஸ்டத்துல இருந்து ஒரு செல் வந்தா ரீடிஃபரன்சியேஷன்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணா தப்பு. மெரிஸ்டம் எபிக்கல் மெரிஸ்டத்துல இருந்தோ லேட்டரல் மெரிஸ்டத்துல இருந்தோ ஒரு செல் டிஃபரன்ஷியேட் ஆகி பர்மனன்ட் ஆகுது, டிஃபரன்சியேஷன். அந்த செல் பர்மனன்ட் செல்ல இருந்து திருப்பியும் டிவைடிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு, அது டி டிஃபரன்சியேஷன். டி டிஃபரன்ஷியேட் ஆன செல்ல இருந்து பர்மனன்ட் செல் வந்தா அதுக்கு பேரு ரீடிஃபரன்சியேஷன். படிக்கலாம் இப்போ. The cells derived from root apical, shoot apical meristems and cambium, cambium தான் lateral meristem, differentiate and mature to perform specific function. எதுக்காக ஒரு செல் பெர்மனன்ட் செல்லா மாறுது? எப்ப பார்த்தாலும் டிவைட் ஆகிக்கிட்டே இருந்தா யாரு வந்து அந்த பிளான்ட்டுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுப்பா? எபிடெர்மிஸ். யாரு வந்து அந்த பிளான்ட்ல வாட்டரை கண்டக்ட் பண்ணுவா? சைலம். யாரு வந்து அந்த பிளான்ட்ல ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா? ஃப்ளோயம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி செல் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது பெர்மனன்ட் செல்லா மாறணும். டிவைட் ஆகிக்கிட்டே இருந்தா யாரு ஃபங்க்ஷனை பண்ணுது? ஸோ டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், அதுக்காக தான் டிஃபரன்சியேஷன் நடக்குது. This act leading to maturation is termed as differentiation. During differentiation, cells undergo few major structural changes both in their cell walls and protoplasm. So structural changes according to the type of cell. Parenchyma na cell wall is made up of cellulose and protoplasm நல்லா நிறைய இருக்கும். பட் ஸ்க்ளீரன்கைமால செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின். செகண்டரி செல் வால் வந்து லிக்னினால இருக்கும். ஸ்க்ளீரன்கைமால புரோட்டோபிளாசம் கிடையாது. புரோட்டோபிளாசம்னா சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் புரோட்டோபிளாசம் ஸ்ட்ரக்சர் செல் வால் இதுல எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இப்போ தென் ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபார்ம் எ ட்ரக்கியரி எலிமெண்ட். ட்ரக்கியரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ். கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ். ட்ரக்கியரினா கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ட்ரக்கியரினா ட்ரக்கீட்ஸ் மட்டும் கிடையாது. ட்ரக்கீட்ஸ்னா சைலத்துல வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட் படிப்போம், அது மட்டும். ட்ரக்கியரி எலிமெண்ட்னா கண்டக்டிங் எலிமெண்ட். The cells would lose their protoplasm. அதுல protoplasm இருக்காது. protoplasmங்கிறது cytoplasm plus nucleus. They also develop a very strong elastic lignocellulosic secondary cell walls. Lignin plus cellulose, அதுதான் lignocellulosic. இதுல வந்து பிரைமரி வால் செகண்டரி வால் ரெண்டுமே இருக்கும். பிரைமரி வால் செல்லுலோஸால் ஆனது, செகண்டரி வால் லிக்னினால் ஆனது. ஸோ லிக்னோசெல்லுலோசிக் செகண்டரி வால்ஸ் இருக்கு டு கேரி வாட்டர் டு லாங் டிஸ்டன்ஸ் ஈவன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன். எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்னா மேல டிரான்ஸ்பிரேஷன் புல்னால பிடிச்சி இழுக்கிறாங்க வாட்டரை. இவ்வளவு டென்ஷன்ல இழுத்தா கூட வாட்டர் கண்டினியூஸா ரூட்ல இருந்து லீஃப் வரைக்கும் ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ் மூலியமா டிரான்ஸ்போர்ட் ஆகி போறதுக்கு இந்த லிக்னோசெல்லுலோசிக் செகண்டரி வால் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் அசர்ஷன் ரீசன்ல கேட்கலாம். அசர்ஷன் ரீசன்ல கேட்கலாம். லிக்னோசெல்லுலோசிக் செகண்டரி வால்ஸ் எதுக்காக இருக்கு? டு கேரி வாட்டர் டு லாங் டிஸ்டன்ஸ் ஈவன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன். அசர்ஷன் ரீசன் கொடுக்கலாம். போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். இல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தப்பா வர மாதிரி கூட கொடுப்பாங்க. எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா படிச்சுக்கோங்க.
Try to correlate the various anatomical features you encounter in plants to form functions they perform. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் சாப்டர்ல நம்ம படிச்சதை கோரிலேட் பண்ணி அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி அனாட்டமிக்கல் டிஃபரன்சியேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத கோரிலேட் பண்ணி பார்த்துக்க சொல்றாங்க. பிளான்ட் ஷோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினா, the living differentiated cells, the living cells differentiate ஆயிருக்கு, that by now have lost their capacity to divide, can regain the capacity of division. Regain, reversal of differentiation. திருப்பியும் அதுக்கு வந்து டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை ரீகெயின் பண்ணிக்குவாங்க அண்டர் சர்டன் கண்டிஷன், சில கண்டிஷன்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து பிளான்ட்டுக்கு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க நியூ செல்ஸை ஃபார்ம் பண்றதுக்காக அங்க இருக்க செல்ஸ்லாம் என்னவா ஆக்ட் பண்ணும், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸா ஃபார் சர்டன் டைம்க்கு ஆக்ட் பண்ணும், ஃபார் சர்டன் கண்டிஷன், சில கண்டிஷன்ஸ் இருக்கும்போது. திஸ் பினாமினா இஸ் டெர்ம்ட் அஸ் டி-டிஃபரன்சியேஷன், ரிவர்சல் ஆஃப் டிஃபரன்சியேஷன், ரீகெயின் பண்ணிக்கிறது. ரீகெயின் த கெப்பாசிட்டி ஆஃப் டிவிஷன், அந்த செல் டிவைடிங் கெப்பாசிட்டியை ரீகெயின் பண்ணா டி-டிஃபரன்சியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மேஷன் ஆஃப் மெரிஸ்டம், interfascicular cambium and car cambium from fully differentiated parenchyma cells. இந்த இடத்துல இத நல்ல திருக்குறள் மாதிரியோ வாய்ப்பாடு மாதிரியோ எப்படி வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த இடத்துல எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி லாங் டேர்ம் மெமரியில வச்சுக்கோங்க. டி-டிஃபரன்சியேஷன், இது கொஸ்டின்ல கேட்க போறான் இந்த வருஷம் 2023ல. ரிவர்சல் ஆஃப் டிஃபரன்சியேஷன், டி-டிஃபரன்சியேஷன் நடந்து வந்த டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாத்துக்கோங்க. இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம், இந்த ரெண்டும் டி-டிஃபரன்சியேட் ஆகி வந்திருக்கு. இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம்னா என்ன சார்? இப்போ டைகாட் ஸ்டெம் நீங்க கட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் ஷேப்ல உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும் டைகாட் ஸ்டெம்ல. அந்த ரிங் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு வாஸ்குலர் பண்டில்ஸ், இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. சரி, இது இந்த 5 வாஸ்குலர் பண்டில் போட்டிருக்கேன். இப்போ நான் வயலட் கலர்ல வரைஞ்சிருக்கிறது கேம்பியம். நல்ல கவனிங்க, இந்த கேம்பியம் எங்க இருக்கு? இந்த கேம்பியம் இது ஃப்ளோயம்னா இது ஜைலம். ஜைலம் உள்ள நோக்கி இருக்கும், ஃப்ளோயம் எப்பவும் வெளியே நோக்கி இருக்கும். இது ஃப்ளோயம்னா இது ஜைலம், ஜைலம் ஃப்ளோயம், ஃப்ளோயம் ஜைலம். ஓகே, ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில வயலட் கலர்ல ஒரு லைன் போகுது பாத்தீங்களா, அது கேம்பியம். அந்த கேம்பியம் எங்க இருக்கு? இன்சைட் த வாஸ்குலர் பண்டில் இருக்கு. வாஸ்குலர் பண்டில்ங்கிறது ஜைலம் ஃப்ளோயம். ஜைலம் ஃப்ளோயத்துக்கு நடுவுல பிட்வீன் வாஸ்குலர் பண்டில் ஆர் இன்சைட் த வாஸ்குலர் பண்டில் இருக்கிறதுனால அது இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம். ஃபெசிகுலர் அப்படிங்கிறது இங்க வாஸ்குலர் பண்டில ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம், ஃபெசிகுலர்னா பண்டில் அந்த மாதிரி அர்த்தம். இங்க ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பண்டில்டா இருக்கு. அந்த ஜைலம் ஃப்ளோயத்துக்கு இடையில உள்ள இருக்கக்கூடிய கேம்பியத்தை இன்ட்ரானா இன்சைடு, மறந்துடாதீங்க. இன்டர்வெல் உங்களுக்கு விடுவாங்க ஸ்கூல்ல. இன்டர்வெல்னா என்ன? காலையில ஒரு செஷன் 2 பீரியடு, அதுக்கடுத்து 2 பீரியட், ரெண்டுக்கும் இடையில வருதுன்னு அர்த்தம். அதே போல பிட்வீன் 2, ரெண்டுக்கும் இடையில இருந்ததுன்னா அது இன்டர். பட் இன்சைடு இருந்துச்சுன்னா இன்ட்ரா. இங்க வந்து இன்சைட் த வாஸ்குலர் பண்டில் இருக்கிறது இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம். இப்ப பாருங்க, இங்க ஒரு ரீஜன் இருக்கு, இங்க ஒரு ரீஜன் இருக்கு, 2 வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில. பிட்வீன் 2னா என்ன சொன்னோம்? இன்டர். சோ இதுதான் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் டி-டிஃபரன்ஷியேட் ஆகி வந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்ஸ் டிவைடிங் கெப்பாசிட்டியை ரீகெயின் பண்ணிச்சு. அப்பதான் கண்டினியூஸ் ரிங் ஆஃப் கேம்பியம் கிடைக்கும். இது பாதி பிரைமரி இன் ஆரிஜின், பாதி செகண்டரி இன் ஆரிஜின். செகண்டரி இன் ஆரிஜின்னா ரீடிஃபரன்ஷியேஷன், சாரி டி-டிஃபரன்ஷியேஷன் நடந்து வந்துச்சு. இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் டி-டிஃபரன்ஷியேட் நடந்து வந்துச்சு. செகண்டரி இன் ஆரிஜின் இடையில ஃபார்ம் ஆனிச்சு. இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் எபிக்கல் மெரிஸ்டத்துல இருந்து ஃபார்ம் ஆச்சு. எபிக்கல் மெரிஸ்டத்துல இருந்து வந்ததெல்லாம் பிரைமரி இன் ஆரிஜின். ஸோ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் திருப்பி ஒரு 2-3 தடவை கேட்டு பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. சரி, இப்ப இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் டி-டிஃபரன்ஷியேட் ஆகி வந்திருக்கு. எங்க இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. கார் கேம்பியம் அப்படிங்கிறது இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல கண்டினியூஸா பேரன்கைமா செல்ஸ்ல இருந்து டி-டிஃபரன்ஷியேஷன் நடந்து ஒரு கம்ப்ளீட் ரிங் ஆஃப் கேம்பியம் பேரன்கைமா செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். கேம்பியம்னா கண்டினியூஸ் டிவிஷன் ஆஃப் செல்ஸ். செல்ஸை கம்ப்ளீட்டா புதுசா ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். தான்
ஸோ கம்ப்ளீட் ரிங்குமே டீடிஃபரன்ஷியேட் ஆகி வந்துச்சு. அவன் யாரு? கார்க் கேம்பியம். கார்க்கை ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? கார்க்குங்கிறது அவுட் சைட்ல இருக்கிறது, இந்த பார்க் பட்டை இதெல்லாம் ஃபார்ம் பண்ணதுல அவங்க. ஸோ கார்க் கேம்பியம் அண்ட் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் இந்த ரெண்டும் டீடிஃபரன்ஷியேஷன் நடந்து வந்திருக்கு. பேரண்ட் கேமா செல்ஸ்ல இருந்து வந்திருக்கு. கொஸ்டின் கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சாப்டரே இம்பார்ட்டன்ட் தான். While doing so, such meristem tissues are able to divide and produce cells that once again lose the capacity to divide but mature to perform specific function, that is get redifferentiated. இந்த இடத்துல redifferentiation சொல்லிட்டான். See, interfascicular cambium, கார்க் கேம்பியம் டீடிஃபரன்ஷியேஷன் ஆகி வந்துச்சு. இப்ப இவங்க யாரு? they regain the capacity of division. இவங்களுக்கு செல் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி ரீகெயின் ஆயிடுச்சு. அப்படி ரீகெயின் ஆனதுனால இவங்க திருப்பியும் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் கார்க் கேம்பியத்துல இருந்து வர நியூ செல்ஸ் திருப்பியும் பர்மனன்ட் செல்லா இனிமே டிவைட் ஆகாம அது ஸ்பெசிபிக்கா ஃபங்க்ஷனை பண்ண போறாங்க. அது ரீடிஃபரன்சியேஷன். அப்ப நல்லா கவனிங்க, டிஃபரன்ஷியேட் ஆன செல்ஸ்ங்கிறது என்னன்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருந்து மெச்சூர் செல் வந்து ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பண்றாங்க. சில கண்டிஷன்ல சில ரீசனுக்காக அவங்க என்ன ஆகுறாங்க? திருப்பியும் ரீகெயின் த கெப்பாசிட்டி டு டிவைட். யாரு? அந்த பர்மனன்ட் செல் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பண்றவங்க ரீகெயின் பண்றாங்க. அவங்க யாரு? டீடிஃபரன்ஷியேஷன் நடந்து வராங்கன்னு சொல்றோம். இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். அதுல இருந்து அவங்க தான் ரீகெயின் பண்ணிட்டாங்கல்ல செல் டிவைட் பண்றது. ஸோ நியூ செல்ஸை டிவைட் பண்ணி அதுல இருந்து வர பர்மனன்ட் செல் ரீடிஃபரன்ஷியேட் ஆகி வந்திருக்கு. மூணுமே அடுத்து கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் ரியாக்ஷன் மாதிரி லிங்க் உள்ளது. List some tissues in woody dicotyledonous plant that are products of redifferentiation. So redifferentiationல வந்ததை நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, கார்க் கேம்பியத்துல இருந்து என்ன வரும்? செகண்டரி கார்டெக்ஸ். அது வந்து என்னது? அந்த ரீடிஃபரன்ஷியேஷன் நடந்து வந்துச்சு. கார்க் கேம்பியத்துல இருந்து வர்றது கார்க் is redifferentiated one. இதெல்லாம் சொல்லலாம். Okay. Next, how would you describe a tumor? What would you call the parenchyma cells that are made to divide under controlled laboratory condition during plant tissue culture? இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டியூமர் அப்படிங்கிறது அக்ரோபாக்டீரியம் ட்ரிமிஃபேஷியன்ஸ் இந்த பயோடெக்னாலஜி +2ல படிப்போம். அதால வந்து இன்ஃபெக்ஷன்னால பிளான்ட் கண்டினியூவா செல்ஸை டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து நம்ம டீடிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. அங்க செல்ஸ் பர்மனன்ட் செல்லு திருப்பி டிவைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அதுக்கு டியூமர்ல டீடிஃபரன்ஷியேஷன் நடந்துருச்சு. ஏன்னா அங்க செல்ஸ் கண்டினியூவா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் டியூமர். பிளான்ட்டுக்கும் டியூமர் வரும், கட்டி மாதிரி வந்துருது. செல்ஸ் அங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட், கண்ட்ரோல்டு லெபார்டரி கண்டிஷன்ல பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல நீங்க பண்ற செல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பர்மனன்ட் செல்லை எடுத்துக்குவீங்க. இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் இல்லைங்களா? அதான் பெர்மனன்ட் செல்லை எடுத்துக்கிறேன், ஒரு செல்லை எடுத்துக்குவோம். இதை என்ன பண்ணுவீங்க? டீடிஃபரன்ஷியேஷன் பண்ணுவீங்க. அதுக்கு கெமிக்கல்லாம் இருக்கும். டீடிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பெர்மனன்ட் செல்லுக்கு டிவிஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம கொடுத்துட்றோம் லெபார்டரியில. டீடிஃபரன்ஷியேட் ஆனதும் அது நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் ரீடிஃபரன்ஷியேஷன் நடக்கும். ரீடிஃபரன்ஷியேஷன் நடந்தாதான் அந்த குரூப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து டிஃபரன்சியேஷன், ஸ்பெல்லிங் தப்பு, ஒரே நிமிஷங்க, ரீடிஃபரன்சியேஷன் நடந்தாதான் ஒரு செல்ல இருந்து குரூப் ஆஃப் செல்ஸ் வந்துச்சு, அதுல இருந்து என்டையர் பிளான்ட்டும் ஃபார்ம் ஆக முடியும். ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் ஃபார்ம் ஆக முடியும். இது நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லெபார்டரி கண்டிஷன்ல எல்லா ஸ்டெப்புமே தான் நடக்கும். ஓகே. Recall in section 15.1.1 we have mentioned that the growth in plants is open. Openna plants ஆகிற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். That is, it can be indeterminate or determinate. சில இடத்துல அதாவது ரூட் டிப்பு ஷூட் டிப்பு சாகிற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். சில செல்ஸ் வந்து டிட்டர்மினேட், ஓரளவு ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் வளரும், பெர்மனன்ட் செல்ஸ்லாம். Now we may say that even differentiation in plants is open. Differentiation open தான், because cells or tissues arising out of the same meristem have different structures at maturity. அதனால டிஃபரன்சியேஷனும் ஓப்பன் தான். ஏன்னா மெச்சூரிட்டி ஆகும்போது, அதாவது மெரிஸ்டம் ஒன்று தான்,
அந்த மெரிஸ்டத்துல இருந்து வந்த செல்ஸ் நிறைய டைப் இருக்கு. பேரன்கைமா இருக்கு, கோலன்கைமா இருக்கு, ஸ்க்ளீரன்கைமா இருக்கு, xylem இருக்கு, phloem இருக்கு. So different structures at maturity வருது. The final structure at maturity of the cell or tissue is also determined by the location of the cells within. Outermost layer epidermis ஃபார்ம் பண்றாங்க. இன்னர்மோஸ்ட் லேயர் பித்த ஃபார்ம் பண்றாங்க. பித்னா சென்டர் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட், ஸ்டெம் அண்ட் ரூட்ல இருக்கிறது. லீஃப்ல இருக்கவங்க போட்டோசிந்தசிஸ் பண்ற மாதிரி மாறிடுறாங்க. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி செல்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ல மாறி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஸ் பொசிஷன்ட் அவே ஃப்ரம் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் டிஃபரன்ஷியேட் அஸ் ரூட் கேப். நம்ம ஸ்டெம் அதெல்லாம் சொன்னோம். இதுல ரூட்டோட டிப்ல இருக்கவன் பேர் என்ன? ரூட் கேப், ரூட்டை பாதுகாக்கிறவன். While those pushed to the periphery mature as epidermis. பெரிஃபெரினா பார்டர்னு அர்த்தம். வால், செவுரு, வால் ஓரமா இருந்தா அதுக்கு பேரு பெரிஃபெரி. எங்க பெரிஃபெரின்னு வந்தாலும் பார்டர்ல இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். செல்வா எபிடெர்மிஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். Can you add a few more examples of open differentiation correlating the position of the cells to its position in organ? இங்க ஓப்பன் டிஃபரன்சியேஷன்னா என்ன சார் அர்த்தம்? இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆரிஜின் சேமா இருந்தா கூட அந்த செல் யாரா வேணா மாறிக்கலாங்கிறது தான் ஓப்பன் டிஃபரன்சியேஷன். ஓப்பன், யூ ஆர் ஃப்ரீ டு சேஞ்ச் இன்டு எனிவன் அக்கார்டிங் டு யுவர் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி. வாஸ்குலர் பண்டில்ல போய் மாட்டினா xylem கண்டக்டிங் வாட்டர், phloem கண்டக்டிங் ஃபுட், அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. ஸோ ஆரிஜின் சேம், பட் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறுது. அதுதான் ஓப்பன் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? growth along with differentiation. growth இருக்கணும், growthல என்ன இருக்கணும்? டிஃபரன்சியேஷன் இருக்கணும். அதுதான் டெவலப்மெண்ட். டிஃபரன்சியேஷன்னா என்ன சார்? growthனா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சீடு, ஒரு விதைய உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை நீங்க நட்டு வைக்கிறீங்க. விதை இவ்வளோ பெரிய விதை இவ்வளோ பெருசாகுது, இவ்வளோ பெரிய விதை இவ்வளோ பெருசாகுது, இவ்வளோ பெரிய விதை இவ்வளோ பெருசாகுதுன்னா அதனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. ஒரு விதை இதுல உண்டா இருந்தது, இவ்வளோ பெருசாயிடுச்சு, இது வெறும் growth. அதே விதைய வச்சு நட்டுட்டீங்க, அது விதை பெருசாகாம growth இருக்கு. விதையில இருந்து என்ன grow ஆகுது? அந்த விதை முளைச்சி வருது இல்ல, ஜெர்மினேட் ஆகி வருது இல்ல, ஸ்ப்ரவுட் ஆகி வருது இல்ல, growthம் இருக்கு. விதை டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. விதை டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. அந்த சீடு என்ன ஆயிடுச்சு? டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. அதனாலதான் அதுல வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகி ஷூட்டு, ரூட் எல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி திருப்பி அந்த ஷூட்டு, ரூட் எல்லாம் ஃபார்ம் ஆகி பிரைமரி ரூட், செகண்டரி ரூட் டிஃபரன்ஷியேட் ஆகுது. லீஃப், ஸ்டெம், ஃபிளவர் டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ growthம் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு, வேறுபாடுன்னு சொல்லுவோம், டிஃபரன்சியேஷனும் இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னா டெவலப்மெண்ட். அப்போ ஒரு மனிதனுக்கு இல்ல ஒரு பிளான்ஸுக்கு, ஒரு ஆர்கானிசத்துக்கு டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்கணும்னா growthோட டிஃபரன்சியேஷனும் இருக்கணும். வெறும் growth மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, development is a term that includes all changes that an organism goes through during its life cycle. So life cycleல அவங்களுக்கு ஆகிற சேஞ்சஸ், ஆல் சேஞ்சஸ், டிஃபரன்சியேஷன், அதான் சேஞ்சஸ். இதுதான் கீ டேர்ம்ஸ். டெவலப்மெண்ட் வந்து சேஞ்சஸ், அவங்க த்ரூ அவுட் தேர் லைஃப் சைக்கிள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அதுதான் டெவலப்மெண்ட். ஃப்ரம் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் டு செனசன்ஸ். சார் செனசன்ஸ்னா என்ன சார்? நிறைய இடத்துல இனிமே செனசன்ஸ் வரும். ஏஜிங், வயசாகி போறது, மறந்துடாதீங்க. சிம்பிள், அவ்வளவுதான். செனசன்ஸ் நமக்கு ஹியூமன்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஏஜிங்னு சொல்ற டேர்ம், பிளான்ஸுக்கு செனசன்ஸ்னு சொல்றாங்க. நமக்கு செனசன்கிற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் போத் ஆர் சிமிலர். ஏஜிங், செனசன்ஸ் அப்படின்னா வயசாகி போயிடுச்சுன்னு அர்த்தம். பிளான்ஸுக்கும் வயசாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நெல்லு செடி நட்டு வச்சிங்கன்னா அதுக்கு எப்போ வயசாகும்? 6 மாசம் ஆனிச்சுன்னா வயசாயிடும். அதோட லைஃப் ஸ்பேன் முடிய போகுது இல்லை? அதுதான். சரி, diagrammatic representation of the sequence of process which constitute the development of a cell of a higher plant is given in figure 15.8. அது பார்க்கலாம். It is also applicable to tissues and organs. ஆர்கானிசம், ஒரு உயிரினத்துக்கு உள்ளது
குரூப் ஆஃப் செல்ஸ் தானே டிஷ்யூ சொல்வீங்க. ஆர்கன் லெவல்லையும் அது பொருந்தும், டிஷ்யூ லெவல்லையும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்க்கலாம் அது என்னன்னு. See, this is the diagrammatic representation. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியாச்சுங்க. என்ன டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் நம்ம 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மினிமம். அதனால டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கு. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருந்து பிளாஸ்மேட்டிக் growth வருது. பிளாஸ்மேட்டிக் growth அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகுது. புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் செல் டிவிஷனும் நடக்குது. செல் டிவிஷனும் நடக்குது. ஓகேங்களா? சி இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல செல் டிவிஷன் நடந்து மெரிஸ்டத்தையே ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் பர்பச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி மெரிஸ்டம் படிக்கும் போது பார்ப்போம். செல்ஃப் பர்பச்சுவேஷன், மெரிஸ்டம் தங்களை தாங்களே மல்டிப்ளை பண்ணிக்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, ஒரு செல்லுல ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, திடீர்னு அதே செல்லுல 2 மைட்டோகாண்ட்ரியா வந்துருச்சு. எங்க இருந்து இன்னொரு மைட்டோகாண்ட்ரியா வந்துச்சு? ஏற்கனவே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா 2ஆ டிவைட் ஆயிருக்கு. அந்த மாதிரி மெரிஸ்டம் செல்ஸ் பிளான்ட் வளர வளர வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மெரிஸ்டத்தோட அளவும் அதிகமாகிக்கிட்டே போகணும். நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்பர் ஆஃப் மெரிஸ்டம் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். மெரிஸ்டம் செல்ஸ்னா கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன்ல இருக்கிறது, நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவன். ஸோ அப்போ நியூ மெரிஸ்டம் செல்ஸ் எங்க இருந்து வருது? மெரிஸ்டம் செல்ஸ்ல இருந்து தான் வருது. அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்ல இந்த ரீஜன் குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செல் டிவிஷன் நடந்துருச்சு. செல் டிவிஷன் நடந்து டிஃபரன்சியேஷன் நடக்குது. டிஃபரன்சியேஷன்னா என்ன அர்த்தம்? செல் இனிமே டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். புதுசா மெரிஸ்டம்ல இருந்து வந்த செல்லு, மெரிஸ்டத்துல இருந்து டிவைட் ஆகி வந்த செல்லு இனிமே டிவைட் ஆகாது. அதுதான் டிஃபரன்சியேஷன். அண்ட் இங்க டிஃபரன்சியேஷன் நடக்கும்போது 2 விஷயங்கள் சேர்ந்து நடக்கும். டிஃபரன்சியேஷன்ல இது தனி இது தனின்னு நினைக்காதீங்க. இது ரெண்டும் பேரலா ஒரே செல்லுல நடக்குது. சிமிலர் செல்ல பேரலா நடக்குது. டிஃபரன்சியேஷன் நடக்கும்போது எக்ஸ்பேன்ஷன், செல் இப்படி இருக்கு, பிளான்ட் செல்ல உங்களுக்கு தெரியும் வேக்யூல் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். டார்க்கா வரைஞ்சிருக்கிறது நியூக்ளியஸ், கேப் விட்டு வரைஞ்சிருக்கிறது வேக்யூல். இந்த செல்லு இப்படி நீளம் ஆகிறதுக்கு காரணம் வேக்யூல் பெருசாகிறது. இலாங்கேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? வேக்யூல் பெருசாகிறது. ஸோ இலாங்கேஷன் நடக்குது. இலாங்கேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகுதுன்னா தட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். மெச்சூரேஷன் தான். டிஃபரன்சியேஷன்ல இட் இஸ் கோயிங், இட் ஸ்டாப்டு டிவிஷன். டிவிஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. டிவிஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ணா வேற ஏதாவது வேலையை எடுத்து பண்ணணும். என்ன வேலை? முதல்ல எக்ஸ்பேண்ட் ஆயிக்கும், அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆயிட்டான்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு பர்ஃபெக்ட் ஃபங்க்ஷன் பண்ண போறான்னு அர்த்தம். எபிடெர்மிஸ்னா ப்ரொடெக்ட் பண்ணுவான், கார்டெக்ஸ்னா ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுவான், மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான், ஜைலம் ஃப்ளோயம்னா கண்டக்ஷன் பண்ணுவாங்க. அதான் மெச்சூரேஷன். நெக்ஸ்ட் மெச்சூர் செல் என்ன ஆகும்? சி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ செனசன்ஸ் ஏஜிங் ஆகுது. ஏஜிங் ஆகி கடைசியா அல்டிமேட்டா அது செல்லுலார் லெவலா இருந்தாலும் சரி, டிஷ்யூ லெவலா இருந்தாலும் சரி, ஆர்கன் லெவலா இருந்தாலும் சரி, ஆர்கானிசம் லெவலா இருந்தாலும் சரி, அல்டிமேட்டா the plant or tissue or organ will die. ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லீஃப் சொல்லலாம். லீஃப் என்ன ஆகுது? புதுசா லீஃப் வருது, கிரீன் கலர்ல பெருசாகுது, போட்டோசிந்தசிஸ் பண்ணுது, அப்புறம் பழுத்து போகுது, இலையுதிர் காலம் சொல்றாங்கல்ல, கீழே விழுந்துருது, ஆர்கன் டைடு. லீஃபோட ஏஜிங், அது பிளான்ட்டுக்கும் ஏஜிங் ஆகுது, பட் லீஃபோட ஏஜிங் அது கீழே கொட்டிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் டெத் கடைசியா. ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், plants follow different pathways in response to environment or phases of life to form different kinds of structures. This ability is called plasticity. நீங்க 11th எக்ஸாம் எழுத போறீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி 2 மார்க்லயோ இல்ல 1 மார்க்லயோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்பாங்க. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் பாத்வேஸை எதுக்கு ரெஸ்பான்ஸா, எதுக்காக ஃபாலோ பண்ணுது? என்விரான்மெண்ட் ஆர் ஃபேசஸ் ஆஃப் லைஃப். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான். ஒன்று ஃபேசஸ் ஆஃப் லைஃப்னா அவங்க லேக் ஃபேஸ்னா முதல்ல சீட்ல இருந்து அப்படி ஜெர்மினேட் ஆகுது. லாக் ஃபேஸ்னா சின்ன அந்த ஜெர்மினேட் ஆனது பெரிய மரமா அப்படியே கிடுக்கிடுன்னு வளருது. அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ஃபேஸ்னா அந்த மரம் கொஞ்ச நாளைக்கு அந்த கண்டிஷன்லயே இருக்கும். அதுதான். சரி, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அந்த டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதுல ஹெட்டிரோஃபிலியே எக்ஸாம்பிளுக்கு பிளாஸ்டிசிட்டியில பாக்குறோம்.
ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், ஃபில்னா லீஃப். பிளான்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் லீஃப் ஒரே பிளான்ட்லயே அதோட ஃபேசஸ் ஆஃப் லைஃப்ல டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபார்ம் ஆக போகுது ஒரு பிளான்ட்ல. டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் இருக்க போகுது. ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் படிப்போம். பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட் எப்படி 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஒரு ஆர்கானிசத்துல இருக்கு, பேஸ்ட் ஆன் த ஃபேசஸ் ஆஃப் லைஃப் எங்க பிளான்ட் சின்ன பிளான்ட்டா இருக்கும்போது எப்படி லீஃப் இருந்துச்சு, மெச்சூர் ஆனதும் லீஃப் எப்படி மாறிடுச்சு. இந்த ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் நம்ம பிளாஸ்டிசிட்டியில பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹெட்ரோஃபிலி இன் காட்டன் அண்ட் கொரியாண்டர் அண்ட் லார்க்ஸ்பர். இந்த 3 காட்டன், கொரியாண்டர் அண்ட் லார்க்ஸ்பர், CCL ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோகோன்னு ஞாபகம் வச்சுங்க, எப்படியாவது ஞாபகம் வச்சுங்க. கொக்கோ கோலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா, காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர். ஓகேங்களா, கோகோ கோலா ஞாபகம் வச்சுங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கோகோ கோலா, காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர். இந்த 3 எக்ஸாம்பிள் யாருக்கு? பிளாஸ்டிசிட்டிக்கு. ஓகே. In such plants, the leaves of the juvenile plant. சார், ஜுவனைல்னா யங்குங்க. நீங்க எல்லாம் ஜுவனைலுங்க, யங் பிளான்ட். ஜுவனைல் நீங்க யங் இல்ல, நீங்க டீன் அடாலசன்ஸ். யங்னா குழந்தைங்க, 5 வயசு 6 வயசு, ஜுவனைல் அவங்க. ஸோ இங்க ஜுவனைல் பிளான்ட்னா இப்பதான் சீட்ல இருந்து முளைச்சு வந்த பிளான்ட். ஜுவனைல் பிளான்ட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஷேப் ஃப்ரம் தோஸ் இன் மெச்சூர் பிளான்ட்ஸ். ஸோ யங் பிளான்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, மெச்சூர் பிளான்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஷேப்ல. ஆன் த அதர் ஹேண்ட் டிஃபரன்ஸ் இன் ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஃபில்லின்னு கொடுத்துட்டா, ஃபில்லினா லீஃப் தான். லீவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஏர் அண்ட் தோஸ் ப்ரொடியூஸ்ட் இன் வாட்டர். நல்லா கவனிங்க. காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர் இந்த 3 ஃபேசஸ் ஆஃப் லைஃப்க்கு எக்ஸாம்பிள். ஏன்னா காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர் இந்த 3லயுமே அவங்க ஜுவனைல் பிளான்ட், யங் பிளான்ட்ல ஒரு மாதிரி லீஃப் இருந்தாங்க, மெச்சூர் பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் லீஃப் இருக்காங்க. சரி சார், என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க, பட்டர் கப். பட்டர் கப் அப்படிங்கிற பிளான்ட்ல பாதி பிளான்ட் தண்ணிக்குள்ள இருக்கும், பாதி பிளான்ட் தண்ணிக்கு மேல இருக்கும். இந்த குளம், ஏரிலாம் இருக்குல்ல, அந்த பார்டர்ல முளைச்சிருக்க பிளான்ட். பாதி பிளான்ட் தண்ணிக்குள்ள, பாதி பிளான்ட் தண்ணிக்கு மேல. தண்ணிக்கு மேல இருக்க லீஃப் என்ன பண்ணணும்? போட்டோசிந்தசிஸ் பண்ணணும், பெருசா இருக்கணும். தண்ணிக்கு கீழே இருக்க லீஃப் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த தண்ணி போயிட்டு வருது, மீன் எல்லாம் போயிட்டு வருது. ஸோ அது டேமேஜ் ஆகாம இருக்க அப்படியே கிழிஞ்சு ஊசி மாதிரி, முடி மாதிரி லீஃப் மெலிசா இருக்கும். ஒரே பிளான்ட் ஒரே டைம் யங் பிளான்ட், மெச்சூர் பிளான்ட்ல சேம். அப்பதான் போய் அந்த பிளான்ட் பாக்குறீங்க. தண்ணிக்கு அடியில ஒரு லீஃப், தண்ணிக்கு மேல ஒரு டைப் ஆஃப் லீஃப் இருக்கு. அதுதான் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பட்டர் கப். ஓகே. So also represent the heterophilous development due to environment. So இது வந்து heterophily சொல்றாங்க. அண்ட் பிளாஸ்டிசிட்டிக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, கோகோ கோலா இவங்க தான். கோகோ கோலா, காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர். இதுல ஜுவனைல் பிளான்ட்ல லீஃப் எப்படி இருக்கு பாருங்க. போட்டோசிந்தசிஸ் கம்மியா நடந்தா போதும், சின்ன பிளான்ட். அதே பெரிய பிளான்ட் ஆனது அடல்ட் பிளான்ட்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கொத்தமல்லி, கொரியாண்டர்னா கொத்தமல்லி. வீட்டுல வாங்கிட்டு சொல்லுவாங்க, நான்வெஜ் சமைச்சாங்கன்னா இல்ல வெஜிடேரியனா இருந்தா கூட கொத்தமல்லி சட்னி அரைச்சி சாப்பிட்டுருப்பீங்க. அந்த கொத்தமல்லியை கிள்ளி கொடுப்பாரு அந்த மார்க்கெட்காரரு. மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், இல்ல அம்மா கொத்தமல்லி கருவேப்பிலை கட்டு கொடுங்கம்பாங்க. கொத்தமல்லி லீஃப் அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும் மெச்சூர் கொத்தமல்லி லீஃப். ஸோ யங் பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு, அடல்ட் பிளான்ட்ல நிறைய போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்காக லீஃப் இந்த மாதிரி டெவலப் ஆயிடுது. நெக்ஸ்ட், ஒரே பிளான்ட் தான் தண்ணிக்கு அடியில சடா முடி மாதிரி, பிசாசுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெட்ல இருக்கக்கூடிய சடா மாதிரி இருக்கும். நல்லா கிழிஞ்சு லீஃப் எல்லாம். வாட்டர் ஹேபிடேட், தண்ணியில வளர்றது. ஹேபிடேட்னா வளர்றது. டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ல லீஃப் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட கொரியாண்டர் மாதிரி தான் இருக்கு. போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்காக பிராட் லீஃபா இருக்கும். இது லார்க்ஸ்பர். ஓகேங்களா, சாரி, இது பட்டர் கப். பட்டர் கப் தான் என்விரான்மெண்ட் வளர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. லார்க்ஸ்பர், கோகோ கோலா வந்து இந்த ஜுவனைல் பிளான்ட்ல குட்டியாவும், அடல்ட் பிளான்ட்ல லீஃப் பெருசாவும் இருக்கு. காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர் 3. இது வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னா, பட்டர் கப் என்விரான்மெண்ட் வளர்ற இடத்துக்கு மாதிரி. அக்வாட்டிக் ஹேபிடேட், வாட்டர்ல வந்து லீஃப் மெலிசா கிழிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதே வளர்ற இடம் ஹேபிடேட்னா மறந்துடாதீங்க. தரமேல இருக்கிற பார்ட்ல வந்து லீஃப் முழுசா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம்.
This growth, differentiation, development are very closely related events in the life of plant. Broadly, development is considered as the sum of growth and differentiation. Development ங்கிறது growth and differentiation ஓட டோட்டலா இன்க்ளூட் பண்ணி சொல்றது தான். Development in plants, both growth and differentiation is under the control of intrinsic and extrinsic factor. Intrinsic factor na plants குள்ள இருக்குது, extrinsic factor na வெளியில இருக்கக்கூடிய temperature, light இதெல்லாம். The former includes both intracellular genetic character, nucleus la irukkiradhu DNA, or intercellular factors, chemicals such as plant growth regulators. Introduce பண்ணிட்டான் plant growth regulators இப்ப பார்க்க போறோம். While the later include, later அப்படிங்கிறது இந்த extrinsic சொல்றாங்க அர்த்தம். ஃபார்மல்னா முதல்ல சொன்னது, லேட்டர்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல செகண்டா சொன்னது. லைட், டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து அவுட் சைட்ல இருந்து கிடைக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக். பிளான்ட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் இன்ட்ரின்சிக். இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரின்சிக் கேரக்டரான பிளான்ட் growth regulators பத்தி பார்க்க போறோம். PGR, plant growth regulators அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? The plant growth regulators are small molecules, molecular structure smaller ஆகும். Simple molecules of diverse chemical composition. Simple molecules na ரொம்ப complex நிறைய கெமிக்கல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனதுன்னு இருக்காது. ரொம்ப அதோட ஃபார்முலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கெமிக்கல் ஃபார்முலா அதெல்லாம். They could be indole compounds. Question இதெல்லாம் கொஸ்டின். indole compound என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். indole 3 acetic acid, IAA. Even indole 3 acetic acid, which one of the following is indole compound அப்படின்னு கேட்பானா? indole 3 acetic acid சாய்ஸ்ல கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். indole compound கேட்டா சாய்ஸ்ல IAA தான் கொடுக்க போறான். நீங்க புரிஞ்சுங்க, indole-க்கு IAA ஓட full form indole acetic acid, IAA ஞாபகம் வச்சுக்கணும். Adenine derivatives யாரு? N6-furfuryl purine kinetin. Adenine derivatives N6-furfuryl amino purine kinetin. அதாவது சைட்டோகைனின் தான் கைனட்டின், சைட்டோகைனின். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னன்னா ஆக்சினை சொல்றாங்க. இண்டோல் அசிட்டிக் ஆசிட்ங்கிறது அவங்க ஆக்சின் சொல்றாங்க. ஆக்சின் பத்திலாம் படிப்போம். அதுக்கடுத்து அடினைன் டெரிவேட்டிவ்னு யார சொல்றாங்கன்னா N6-furfuryl amino purine or kinetin. இதெல்லாம் கொஸ்டின்ல வரும். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கெரோட்டினாய்டு யாரு? அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிடோட ஷார்ட் ஃபார்ம் தான் ABA, அப்சிசிக் ஆசிட். யாரு? கெரோட்டினாய்ட்ஸ் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் டெர்பீன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் யாரு? ஜிப்ரலிக் ஆசிட், ஜிப்ரலிக் ஆசிட். கேசியஸ் ஹார்மோன் யாரு? எத்திலின். எத்திலினோட ஃபார்முலா C2H4. எத்திலினோட ஃபார்முலா C2H4. ஓகே. ஜிப்ரலிக் ஆசிட GA3 ன்னு ஏன் கொடுத்துருக்காங்க? இந்த 3 நம்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க. GA1 2 3 4 5 6 99க்கு மேல இருக்கு, 100க்கு மேல இருக்கு ஜிப்ரலிக் ஆசிட். ஜிப்ரலிக் ஆசிடோட ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி தான் 1 2 3 4 5 6லாம். இதுல ஏன் சார் GA3 மட்டும் கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் காமன்லி சீன் ஜிப்ரலிக் ஆசிட். பிளான்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் 3 அதுதான் காமனா இருக்கும், மோஸ்ட் காமன். அதனால GA3 கொடுத்துருக்காங்க. ஓகே. Plant growth regulators are variously described as plant growth substances, plant hormones or phytohormones in literature. So plantல இருக்கக்கூடிய ஹார்மோன், phytona plant தான் ஹார்மோன்ஸ், அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், the PGRs can be broadly divided into two groups based on their functions. என்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க பிளான்ட் பாடியில. ஒன் குரூப் வந்து growth promoting activities. growth promoting activitiesல செல் டிவிஷனை ப்ரமோட் பண்றது, செல் என்லார்ஜ்மெண்ட்டை ப்ரமோட் பண்றது, பேட்டர்ன் ஃபார்மேஷன்னா அந்த லேயர் அந்த செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றது. ட்ராபிக் growth அப்படின்னா டுவர்ட்ஸ் அந்த கிராவிட்டி, டுவர்ட்ஸ் சன்லைட், ட்ராபிசம், போட்டோட்ராபிக், ஜியோட்ராபிக், அதுதான் இந்த ட்ராபிக் growth. ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், சீட் ஃபார்மேஷன், இது எல்லாத்தையும் இன்டியூஸ் பண்ணுதுன்னா அவங்க growth promoting அப்படின்னு சொல்றோம். These are also called plant growth promoters. Example, auxin, gibberellin and cytokinins. மூணு பேரும் plant growth. மொத்தமே 5 பேர் தான். auxin, gibberellin, cytokinin, abscisic acid, ethylene. இதுல auxin, gibberellin, cytokinin மூணு பேரும் plant growth promote பண்றவங்க. plant growth promoters questionல கேட்பாங்க. The PGRs ஆர்னா ரெகுலேட்டருங்க. ரெகுலேட் பண்றதுன்னா என்ன? இப்ப ஃபேனுக்கு ரெகுலேட்டர் வீட்ல வச்சிருப்பீங்க.
நீங்க இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஸ்பீடை ப்ரமோட்டும் பண்ணலாம், இன்ஹிபிட்டும் பண்ணலாம் ஸ்பீடை. ஸோ பிளான் க்ரோத் ப்ரமோட்டர்ஸ்னா பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா 5 பேருமே. இன்க்ரீஸ் பண்றவனும் ரெகுலேட்டர் தான், டிக்ரீஸ் பண்றவனும் ரெகுலேட்டர் தான். ப்ரமோட்டர்னா 3 பேர் தான். இன்க்ரீஸ் மட்டும் பண்றது யாரு? ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். ரெகுலேட் பண்றது யாரு? 5 பேரும் வந்துருவாங்க. So the PGRs of other group play an important role in plant responses to wounds, stresses of biotic and abiotic origin. Stress na enna? Stress na பிரச்சனை வருது. பயோட்டிக்னா இந்த ஃபங்கை பாக்டீரியால டிசீஸ் ஏற்படுத்துறது அந்த ஸ்ட்ரெஸ். ஏபயோட்டிக்னா தண்ணி இல்லாம போயிட்டா அது ஒரு ஸ்ட்ரெஸ். வெயில் ஜாஸ்தியா அடிச்சா அது ஒரு ஸ்ட்ரெஸ் பிளான்ட்டுக்கு. அதுதான். They are also involved in various growth inhibiting activities such as dormancy and abscission. Dormancy அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்லீப்பிங், தூங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப்பிங், ஒரு சீடு தூங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? விதை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முளைக்கவே முளைக்காதுன்னு அர்த்தம். அப்போ அது டார்மன்சியை பிரேக் பண்ணாதான் அது முளைக்கும். சீடு முளைச்சாதானே பிளான்ட் வரும். நெக்ஸ்ட் அப்சிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சிஷன்னா பிளான்ட் பார்ட் வந்து ஒரு லீஃப் இப்படி இருக்கு, இந்த லீஃப் கட்டாயி கீழே விழுவுறது தான் அப்சிஷன். இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் லீஃப் இப்படி இருந்ததுன்னா லீஃப் இப்படி இருக்கு, ஒரு ஃப்ரூட் இப்படி இருக்குன்னா அது கட்டாயி கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்சிஷன். ஸோ கட்டாயி கீழே விழுவுறது, அது பழுத்து போய் கட்டாயி விழுந்தா பரவாயில்ல, லீஃபும் பழுத்து போய் விழுந்ததுன்னா பரவாயில்ல. எங்க இருக்கும் போதே விழுந்துச்சுன்னா, காய் பழுக்காமையே கீழே விழுந்துருச்சுன்னா அப்படி நடக்கக்கூடாது சொல்றேன். ஸோ ஃபால் ஆஃப் பிளான்ட்ல இருந்து லீஃப், ஃப்ரூட் இதெல்லாம் கட்டாயி கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் நேச்சுரலா கட்டாயி விழுந்துச்சுன்னா அது அப்சிஷன் அப்படிம்போம். The PGR abscisic acid belong to this group. இது plant growth inhibitors. இப்ப நல்லா கவனிங்க, 5 பேர் பார்த்தோம். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இல்ல ஆக்சின், சைட்டோகைனின் எல்லாருமே ரெகுலேட்டர்ஸ், எல்லாருமே பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். இந்த ரெகுலேட்டர்ஸ்ல ப்ரமோட்டர்ஸ் யாரு? ஒவ்வொரு டேர்மும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரமோட்டர்ஸ் யாரு? ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் 3 பேர் ப்ரமோட்டர்ஸ். இன்ஹிபிட்டர் யாரு? அப்சிசிக் ஆசிட். growth ஸ்டாப் பண்ணுவான். அவன் என்ன பண்றான்? இந்த டார்மன்சிக்கும் அப்சிஷனுக்கும் காரணமா இருக்கான். சீடு முளைக்காம இருக்கிறதுக்கும் பிளான்ட்ல இருந்து லீஃப், ஃப்ரூட் எல்லாம் கொட்டி போயறதுக்கும் காரணமா இருக்கான். ஸோ இன்ஹிபிட்டர்னு வச்சுக்கலாம், தடுக்கிறவன், growth ஸ்டாப் பண்றவன். எத்திலின் யாதுல வைக்கிறது? எத்திலின் கேசியஸ் பிளான்ட் growth ரெகுலேட்டர். எத்திலின் குட் ஃபிட் எய்தர் ஆஃப் குரூப்ஸ். அவன் சில இடத்துல growth ப்ரமோட் பண்ணுவான், சில இடத்துல growth இன்ஹிபிட் பண்ணுவான். இவன் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். ஞாபகம் வச்சுங்க, ஏவன்? எத்திலின். ஏன்னா அவன் ப்ரமோட், சில பிளான்ஸ்ல சில விஷயத்தை ப்ரமோட் பண்ணுவான், சில பிளான்ஸ்ல சில விஷயத்தை இன்ஹிபிட் பண்ணுவான். ரெண்டுமே பண்ணக்கூடியவன, டூயல் ஆக்டிவிட்டி பண்றவன ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. பட் இட் இஸ் லார்ஜ்லி, இருந்தாலும் லார்ஜ்லி அண்ட் இன்ஹிபிட்டர். மோஸ்ட்லி அவன் வில்லன் தான், எப்பயாவது நல்லது பண்ணுவான் ஆஃப் growth ஆக்டிவிட்டிஸ். லார்ஜ்லி இன்ஹிபிட்டர் தான் யாரு? எத்திலின். பட் சம்டைம்ஸ் ரேரா ப்ரமோட்டும் பண்ணுவான். அது நம்ம பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ்ல படிப்போம். த டிஸ்கவரி ஆஃப் பிளான்ட் growth மட்டும் முடிச்சிடலாம். அப்புறம் நாளைக்கு பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து சாப்டர் முடிச்சிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிங்க. த டிஸ்கவரி ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் 3 ஸ்லைடு தான், அது ஒரு ஹாஃப் பேஜ் தான் வரும், அதை 3 ஸ்லைடா வச்சிருக்கோம், கவனிங்க. Interestingly, the discovery of each of 5 major groups of plant growth regulators have been accidental. 5மே accidental. எதுவுமே கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்கல, ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ண போவே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சிடென்டல், தெளிவா கொடுத்துட்டான் 5மே. All this started with the observation of Charles Darwin and his son Francis Darwin when they observed that the coleoptile என்ன சார்? மோனோகாட் பிளான்ட்ஸ்ல ஸ்டெம் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது கோலியோப்டைல், ரூட் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது கோலியோரைசா. ஸோ கோலியோரைசா மோனோகாட் பிளான்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஸ்டெம்மை ப்ரொடெக்ட் பண்றது, யங் பிளான்ட்ல ஸ்டெம்மை ப்ரொடெக்ட் பண்றது கோலியோப்டைல், ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ற இடத்துல இருக்கிறது கோலியோரைசா. அப்ப கோலியோப்டைல்ங்கிறது மோனோகாட் பிளான்ட்டோட ஸ்டெம் டிப்ல இருக்கிறது. So observe that coleoptile of canary grass, monocot plant, grass nale monocot plant, the canary grass responded to unilateral illumination na light by growing towards the light source, phototropism, towards a direction, light இருக்கிற directionல plant வளருது.
ஸோ இங்க யூனிலேட்ரல் லைட்னா இங்க இருந்து லைட் வராது, இங்க வேற எங்க இருந்தும் லைட் வராது. ஒரு சைட்ல இருந்து மட்டும் லைட் வரும், மீதி எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் கலர்ல எதையாவது வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. எந்த சைட்ல இருந்து லைட் வருதோ அந்த சைடு பார்த்து பிளான்ட் வளைஞ்சு வளர்றத கண்டுபிடிச்சாங்க. இங்க யூனிலேட்ரல் இலுமினேஷன் கொடுக்கணும். ஒரு சைட்ல இருந்து மட்டும் தான் லைட் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து லைட் வருது, இங்க இருந்து லைட் வருது, இங்க இருந்து எல்லா சைட்ல இருந்து லைட் வருது. இது யூனிலேட்ரல் கிடையாது. யூனிலேட்ரல்னா நான் இந்த சைடு ஒரு சைட்ல இருந்து மட்டும் லைட் வரும், எனக்கு இந்த சைடுக்கு எங்கேயுமே லைட் இல்லாம இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் நான் பளிச்சுன்னு தெரிவேன். மீன்ஸ் ஒரு சைட்ல இருந்து லைட் வருது, இதுதான் யூனிலேட்ரல் லைட். அப்படி கொடுக்கும்போது எங்க இருந்து லைட் வந்துச்சு அந்த டைரக்ஷன்ல பிளான்ட் வளர்ந்ததை கண்டுபிடிச்சாரு சார்ல்ஸ் டார்வினோ, பிரான்சிஸ் டார்வினோ. கெனரி கிராஸ்ல எந்த பிளான்ட் எல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. After a series of experiments, it was concluded that the tip of coleoptile was the site of transmittable influence that caused the bending of the entire coleoptile. எப்படி அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சாங்க? அந்த டிப்பை கட் பண்ணா மூவ்மெண்டே நடக்கல. திருப்பி அந்த டிப்பை ரீப்ளேஸ் பண்ணாங்க, கட் பண்ண லீஃபை. திருப்பி அது மூவ்மெண்ட் ஆணுச்சு. அப்ப அந்த டிப்ல தான் அந்த டிரான்ஸ்மிட்டபிள் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த டிப்ல தான் அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னாங்க, பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல், அந்த ஹார்மோன் வந்து டிரான்ஸ்மிட்டபிள், மூவ்மெண்ட் ஆகும். அது வந்து அந்த டிப்ல தான் இருக்கு. ஆக்சுவலி அந்த டிப்பை எடுத்து ஒரு அகார்ல வச்சுட்டாங்க. அந்த டிப்ல இருந்து டிப்ல இந்த டிப்பை கட் பண்ணாங்களாப்பா, இதை கொண்டு போய் ஒரு அகார் ஜெல்ல வச்சுட்டாங்க. இந்த டிப்ல இருந்த காம்பவுண்ட்லாம் அகார் ஜெல்லுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. இப்ப இந்த டிப்பு காஞ்சு போயிடுச்சு. இந்த அகார் ஜெல் மாதிரி இருக்குல்ல, இதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இந்த டிப்பையே திருப்பி வைக்கல. அப்ப என்ன இருக்கு, அந்த மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்மிட்டபிள் ஆயிருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க டிரான்ஸ்மிட்டபிள் இன்ஃப்ளூயன்ஸ்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க. இந்த டிப்பை கட் பண்ணி ஒரு அகார் ஜெல்ல வச்சா அதுல இருந்து அந்த எலிமெண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஜெல்லுக்கு போயிருச்சு. அந்த டிப்பு காஞ்சி போச்சு. இந்த ஜெல்ல கொண்டு வந்து திருப்பி வச்சா திருப்பியும் பிளான்ட் டுவர்ட்ஸ் லைட் வளர்ந்துச்சு. அதுதான் இங்க டிரான்ஸ்மிட்டபிள் இன்ஃப்ளூயன்ஸ்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. பெண்டிங் ஆஃப் த என்டையர் கோலியோப்டைல் டுவர்ட்ஸ் லைட். ஆக்சின் வாஸ் ஐசோலேட்டட் பை FW வெண்ட். அந்த இந்த இதுக்கெல்லாம் காரணம் ஆக்சின். அதுதான் FW went from the tips of coleoptiles of oat seedling. ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது. இந்த இடத்துல ரெண்டு விஷயம், சார்ல்ஸ் டார்வின் அண்ட் பிரான்சிஸ் டார்வின் விஷயத்தை மட்டும்தான் சொன்னாங்க. என்ன விஷயம்? இந்த கோலியோப்டைல் டிப்ல கட் பண்ணிட்டா அந்த என்ன லைட் யூனிலேட்ரல் இலுமினேஷனுக்கு நேரா வளரல, திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்றீங்க, அப்ப வளருது. டிரான்ஸ்மிட்டபிள் இன்ஃப்ளூயன்ஸ் கோலியோப்டைல் அந்த கேனரி கிராஸ் லீஃபோட டிப்ல இருக்கு, பிளான்டோட டிப்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லல. அவங்க கேனரி கிராஸ்ல அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆக்சினை ஐசோலேட் பண்ணது யாரு? ஆக்சினை ஐசோலேட் தனியா பிரிச்சு எடுத்தது யாரு? வெண்ட். எதுல இருந்து? கேனரி கிராஸ் இல்ல, ஓட் சீட்லிங்ல இருந்து. ஓட் சீட்லிங்ல இருந்து. தெளிவா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க, த பக்கானே ஃபூலிஷ் சீட்லிங். அதையே ஃபூலிஷ் சீட்லிங்னு வச்சாங்க. ஃபூலிஷ் சீட்லிங்ஸ்னு வைக்கிறதுக்கு காரணம், நெல்லு செடி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இவ்வளவு பெருசு வளருது, நெல்லு நாத்து நெல்லு செடி இவ்வளவு பெருசு வளருதுன்னா, இந்த ஃபூலிஷ் சீட்லிங் இது ஒரு 2 feet அவ்வளவுதான், 2 அடி கிட்ட வரும். நம்ம முழங்கால் வரைக்கும் நெல்லு செடி வளரும். அந்த வரப்புல போய் நின்னீங்கன்னா முழங்கால் வரைக்கும், இல்ல ஒரு சில இடத்துல இடுப்பு வரைக்கும் வளர்ந்து நிற்கும். அவ்வளவுதான் நெல்லு செடி. இந்த பக்கானே சீட்லிங்னு பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு பெருசு வளர்ந்து நிற்கும். 15 அடி 10 அடி 15 அடி வளர்ந்து நிற்கும். இதோட ஸ்டெம் எப்படி இருக்குது? நெல்லுக்கு ரொம்ப சன்னமா இருக்கு. அவ்வளவு உயரமா வளர்ந்தா அதால ஸ்ட்ராங் பண்ணி நிக்க முடியுமா? சாஞ்சிரும், நிக்காது. இவ்வளோ உயரம் வளர்ந்ததுன்னா அதால நிக்காது. காத்து அடிச்சுன்னா தரையோட தரையா சாஞ்சிரும். ஸோ இது பாக்குறதுக்கு ஃபூலிஷ், முட்டாள்தனமா இருக்கா? அதனால இந்த பர்டிகுலரா இவ்வளவு உயரமா வளர்ற செடிய ஃபூலிஷ் சீட்லிங் அப்படின்னு, பக்கானே டிசீஸ் அப்படின்னு அங்க உள்ளூர் மக்கள் அழைச்சாங்க. The Bakane foolish seedling disease of rice seedlings was caused by fungal pathogen. Disease causing organismத்தை pathogen அப்படிம்போம். Gibberella fugiculae. அத வந்து குரோசாவா ஜப்பான் பேரு குரோசாவா. குரோசாவா reported the appearance of symptoms of disease in uninfected rice seedling when they were treated with sterile filtrates of the fungus. இங்க என்ன சொல்றாங்க,
ஸ்டிரைல் ஃபில்ட்ரேட்ஸ் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் ஒரு பேத்தோஜன். பேத்தோஜன் என்ன பண்ணும்? போய் நோயை காஸ் பண்றது மட்டும் இல்லாம பிளான்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப குரோசாவா என்ன பண்றாரு? அந்த ஃபங்கைய கொன்னுறாரு. ஸ்டிரைல் ஃபில்ட்ரேட். அந்த ஃபங்கைல இருக்க கெமிக்கலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறாரு. ஃபங்கை செத்து போச்சு, ஃபங்கையோட ப்ராடக்ட் அந்த கெமிக்கலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குறாரு. அந்த பிளான்ட் உயரமா வளர்ந்ததை கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த ஃபங்கஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் பிளான்ட் அந்த பக்கானை டிசீஸ்க்கு காரணம். அந்த கெமிக்கல் யாரு? ஜிப்ரலிக் ஆசிட். ஏன் அந்த பேர் வச்சாங்க? அந்த ஃபங்கை பேரு ஜிப்ரலா ஃபியூஜிகோராய். அதனால அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற ஆசிட் ஜிப்ரலிக் ஆசிட் growth ஹார்மோனுக்கு வச்சாங்க. The active substance were later identified as gibberellic acid. ஓகே, ஜிப்ரலிக் ஆசிட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தாச்சு. குரோசாவா தான் கண்டுபிடிச்சாரு. ஃபங்கல் பேத்தோஜன் தான். சி, இது பிளான்ட் ஹார்மோன், ஃபைட்டோ ஹார்மோன். ஆனா சிந்தசிஸ் பண்றது யாரு? ஃபங்கை. ஏன் சார் ஃபங்கை சிந்தசிஸ் பண்றா, அது ஏன் பிளான்ட் ஹார்மோன் சொல்றீங்க? அந்த ஹார்மோனோட இஃபெக்ட் வந்து பிளான்ட்ல இருக்கு, அதனால பிளான்ட் ஹார்மோன். பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணல. அதோட அந்த இப்போ ஆக்சின் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி கெனரி லீவ்ஸ்ல இருந்து வெண்ட் செப்பரேட் பண்ணி எடுத்தாருன்னா அது பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் ஜிப்ரலிக் ஆசிட் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, ஃபங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா அதோட இஃபெக்ட் பிளான்ட்டுக்கு தான், ஃபங்கைக்கு கிடையாது. அதான் the active substance were later identified as gibberellic acid. Next, Skoog and his co-workers observed that from the internodal segments of tobacco stem, tobacco வந்து இவரு ஒன்னு கெனரி லீவ்ஸ், ஓட் சீட்லிங், ஆக்சின்ங்கிறது. ஜிப்ரலின் அப்படிங்கிறது ஜிப்ரலா ஃபியூஜிகோரைங்கிற ஃபங்கஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்து டொபாக்கோ ஸ்டெம்மோட இன்டர்நோடல் செக்மெண்ட்ஸ். இன்டர்நோடல் செக்மெண்ட்ஸ்னா என்ன? கரும்புல தெளிவா தெரியும். இந்த ரீஜன் வரும்போது அம்மா கிட்ட கடிச்சு கொடுக்க சொல்லுவோம் இல்லையா? இந்த ரீஜன் வந்து இருக்கா, இது நோட்ஸ். இந்த வளையல் போட்ட மாதிரி இருக்கிறது நோடு, தெளிவா தெரியும் கரும்புல. அதனால ரெண்டு நோடுக்கு இடைப்பட்டது இன்டர்நோடு. ரெண்டு நோடுக்கு இடைப்பட்ட ரீஜன் இன்டர்நோடல் ரீஜன், மறந்துடாதீங்க. ஸோ இன்டர்நோடல் ரீஜன் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ ஸ்டெம்ஸ் அண்ட் கேலஸ். கேலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸை நம்ம வந்து வளர்ப்போம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லெபார்டரியில செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ், அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் அப்படியே ஜெல்லி மாதிரி வரும், அப்படி பெருசா. அதான் கேலஸ் அப்படிங்கிறோம். ப்ராலிஃபரேட்டட் ஒன்லி இஃப் இன் அடிஷன் ஆஃப் ஆக்சின், அடிஷனோட நீங்க the nutrients medium was supplemented with one of the following extracts of vascular tissue. Extracts of vascular tissues: yeast extract, coconut milk or DNA. இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல செல் டிவைட் ஆகுது. டொபாக்கோ ஸ்டெம்ல இருந்து எடுத்த கேலஸ், டொபாக்கோ ஸ்டெம்ல இருந்து இன்டர்நோடல் ரீஜன்ல இருந்து எடுத்த செல்ஸை வளர்க்கும் போது உங்களுக்கு ஆக்சினோட சேர்த்து இன்னொன்னையும் கொடுக்கணும். அவங்க யாருல ஒருத்தரா இருக்கணும்? வாஸ்குலர் டிஷ்யூஸ், அதுல இருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட், சைலம் ஃப்ளோயத்தோட எக்ஸ்ட்ராக்ட், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகனட் மில்க், இந்த இளநீ சொல்றோம்ல, அது சட்னி இல்ல இளநீ, ஆர் டிஎன்ஏ, இதோட எக்ஸ்ட்ராக்ட் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு செல் டிவைட் ஆகுது. வெறும் ஆக்சின் கொடுத்தா செல் டிவைட் ஆகல. இவன் என்ன சொல்றாங்கிறது தெளிவா சொல்றேன். ஸ்கூஜ் அண்ட் கோவர்க்கர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், டொபாக்கோ ஸ்டெமோட இன்டர்நோடல் செல்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதுல இருந்து குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் பண்ணணும். கேலஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஆக்சின் மட்டும் போதாது, ஆக்சினோட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்ட். நாலுல என்ன எக்ஸ்ட்ராக்ட்? ஒன்னு வாஸ்குலர் டிஷ்யூவோட எக்ஸ்ட்ராக்ட், அங்க இருந்து எடுத்த லிக்விட், இல்லைன்னா ஈஸ்ட் செல்ஸை வளர்த்து அதுல இருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட், இல்லைன்னா கோகனட் மில்க் இளநீ, இல்லைன்னா டிஎன்ஏவோட எக்ஸ்ட்ராக்ட். இதுல ஏதாவது ஒண்ணு போட்டாதான், ஆக்சினோட சேர்ந்து போட்டாதான், அந்த நியூட்ரியன்ஸ் கொடுத்தாதான் செல்லு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல டிவைட் ஆகுது, இல்லைன்னா டிவைட் ஆக மாட்டேங்குது. சரி, ஸ்கூஜ் அண்ட் மில்லர். அடுத்து மில்லர் அவர் போய் ஸ்கூஜ் கூட சேர்ந்துக்கிறாரு. லேட்டர் ஐடென்டிஃபைட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட், பவுடர் ஃபார்ம்ல எடுக்கிறது தான் கிறிஸ்டலைஸ்ட். கிறிஸ்டலைஸ் த சைட்டோகைனசிஸ் ப்ரமோட்டிங். சைட்டோகைனசிஸ்னா, கைனசிஸ்னா டிவிஷன், சைட்டோகைனசிஸ்னா டிவிஷன் ஆஃப் செல், division of cell. So cytokinesis promoting active substance that they termed kinetin. Kinetin ங்கிறது cytokinin தான். ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணது kinetin தான். So kinetin எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. During mid 1960s 3 independent, இப்போ வந்து நம்ம 3 ஹார்மோன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ 4, 5 இருக்கு இல்லையா, அதுதான்.
So during mid-1960s, 3 independent researchers reported the purification and chemical characterization of 3 different kind of inhibitors. One inhibitor B, ரெண்டாவது abscission 2 and dormin. இந்த 3 பேரும் ஒருத்தர் தான். இந்த 3 கெமிக்கலும் ஒண்ணுதான். இன்ஹிபிட்டார் பி, abscission 2, டார்மின். இங்க பாருங்க 3 இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ்னா யாரு? வேற வேற கண்ட்ரில வேற வேற ரிசர்ச்சர் வேற வேற ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சேம் டைம்ல ஒருத்தன் அதுக்கு பேரு இன்ஹிபிட்டார் பின்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொருத்தர் அதே கெமிக்கலுக்கு abscission 2ன்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொருத்தர் இன்னொரு மூலையில டார்மின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. லேட்டர் ஆல் 3 were proved to be chemically identical. எல்லாம் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்சிசிக் ஆசிட்னு அந்த கெமிக்கலுக்கு பேர் வைக்கிறாங்க. 3 ஒன்று தான். இன்ஹிபிட்டர் பி, abscission 2, டார்மின் 3 ஒன்று தான். கெமிக்கலி ஐடென்டிக்கல், ஒரே கெமிக்கல் தான். அவங்க என்ன பண்றாங்க? இன்ஹிபிட்டர்ஸ் growth-ஐ ஸ்டாப் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ கடைசியா அதுக்கு அப்சிசிக் ஆசிட்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்து கசின்ஸ் அப்படிங்கிறவங்க சயின்டிஸ்ட் தான். கசின்ஸ் கன்ஃபார்ம் த ரிலீஸ் ஆஃப் வாலடைல் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ripened oranges. அந்த ஸ்மெல் வாலடைல் gaseous substance, volatile substance from ripened oranges, பழுத்த ஆரஞ்சு பழத்துல இருந்து. that hastened அப்படின்னா என்னன்னா ஃபாஸ்டா, குயிக்கா, ஸ்பீடா, அதான் hastened. எல்லாம் வேகமா நடக்கிறத வந்து hastened அப்படிம்போம். hastened the ripening of stored unripened bananas. வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி வாழைக்காய் சொல்றோம்ல, அதை வந்து ஒரு ரூம்ல அடுக்கி வச்சிடுறாங்க. அங்க போய் இந்த பழுத்த ஆரஞ்சுல இருந்து வந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ரைப்பண்ட்னா பழுத்ததுன்னு அர்த்தம். வாலடைல் சப்ஸ்டன்ஸ் அந்த கேசியஸ் சப்ஸ்டன்ஸ், அது வந்து பழுக்காத பழத்தையும் பழுக்க வைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. லேட்டர் திஸ் வாலடைல் சப்ஸ்டன்ஸ் வாஸ் ஐடென்டிஃபைட் அஸ் எத்திலின். கசின்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சது. A gaseous PGR. Which one of the following is gaseous PGR? மாங்க எத்திலின் மட்டும் தான் gaseous, மீதி எல்லாம் gaseous கிடையாது. Let us study some of the physiological effects of these 5 categories of PGRs in the next section. So நம்ம next sessionல அதை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு டவுட் கேட்குறவங்க டவுட் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க உங்க ஒர்க் பார்க்கலாம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 2 minutes வெயிட் பண்றேன். சொல்லுங்கப்பா பத்மநாபன், சொல்லுங்க என்ன டவுட்? சார் சொல்லுங்க சார். இந்த டியூரிங் மிட் 1960s அந்த பேரா இருக்குல்ல சார், அதுல பியூரிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கேரக்டரைசேஷன் அது மட்டும் சொல்லுங்க சார். பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிளான்ட்ல இருந்து அதை தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் பியூரிஃபிகேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும்போது மிக்சர் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு லீஃப் அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல அந்த லிக்விட் கிடைக்கும். அதுல எல்லாமே இருக்கு. அதுல இருந்து நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட மட்டும் பிரிச்சு எடுக்கிறது தான் பியூரிஃபிகேஷன். கேரக்டரைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பர்டிகுலர் கெமிக்கலை பியூரிஃபை பண்ணி தனியா எடுத்துட்டீங்கல்ல, அதை இன்னொரு பிளான்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அது என்ன எஃபெக்ட் அதை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கேரக்டரைசேஷன், கெமிக்கல் கேரக்டர். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்தா க்ளோஸ் பண்ணிட்டு கொடுங்க, ஏன்னா யாரும் ஹேண்ட் ரைஸ் விசிபிளா இல்லை. சரி, ஓகே. அப்ப நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ. பை. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பை.